ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 19ஸில் எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் இந்த அளவுக்கு யாருமே இதை பற்றிலாம் பேசினது கிடையாது. வீட்டிலே கூட யாருமே எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. இது எல்லா வீட்லேயும் அப்போ நடந்திருக்கும். அது எதை பற்றினா பீரியட்ஸ் பற்றி தான். இப்போ நமக்கு விளம்பரம் வருது. எல்லாமே இப்போ இருக்கிற குழந்தைங்க நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. கால மாற்றம் இப்போ எல்லாரும் முன்னாடி நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம். அதோட விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அது அந்த மாதிரிலாம் இல்லை. அது இல்லாதனால பெண் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நமக்கு அப்போ தான் தெரியும். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள எங்கள் சித்தியும் சரி, ஏதோ எங்கள் அக்காவும் சரி, ஒரு திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ ஏதோ சொல்லுவாங்க. அவங்க அதை தூரமாக தான் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் என்னன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது பார்த்தாக்கா அன்றைக்கி அவங்க பீரியட்ஸ் டைமு மென்ஷன் ஆகிருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்போல்லாம் துணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை கேட்குறதுக்கு, அதுக்கப்புறமா குளிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. எங்கள் முன்னாடிலாம் அவங்க பேசுனது கூட கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்குள்ள அதோட விழிப்புணர்வே நமக்கு இல்லாதனால, அதனால் எவ்வளோ பிரச்சனை. ஒரு அப்பா கிட்டேயோ இல்லை அப்பா இருக்கக்குள்ளேயோ, அண்ணன் தம்பி இருக்கக்குள்ளேயோ ஒரு ஆம்பளைங்க முன்னாடி இதை பற்றிலாம் அப்போல்லாம் பேசக்கூட முடியாது. சொல்லவே மாட்டோம். அவங்கள அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுடுவாங்க. ஒரு 4 நாள் அதுக்கு ஏதோ ஒன்று சில ரீசன் சொல்கிறாங்க. அது வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த டைமில் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி மெனப்பாஸ் பீரியடு நமக்கு ஒரு 35, 40 வயசு வந்தக்குள்ளே, அதனால் இப்போல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன வயசுலேயே நமக்கெல்லாம் கேட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ யாருக்குமே அந்த இது இல்லை. அவங்க 3 நாள் தள்ளி வைக்கணும். யார் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது, என்ன நடந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தாங்க. நான் அப்போ பார்க்கக்குள்ளேயே எங்கள் அம்மாவுக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கிற டைமில் ரொம்பவே 2, 3 வருஷமாக ரொம்பவே அதை சிரமப்பட்டாங்க. இப்போ நினச்சாலே எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அதிகமாக போணுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எதுவும் இல்லை, ரொம்ப இதாக இருக்கும். அடிக்கடிக்கு போவாங்க. இப்போ நிற்கிற டைம் வந்துருச்சுமா, அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. அது சரியாகவே ஆகலை. எங்கள் பாட்டி பொட்டுக்கலையெல்லாம் பவுட்ரு பண்ணி சாப்பிடுமா, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே மாற்றி மாற்றி ஒரு 2 வருஷம் பக்கம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தாக்கா ரொம்பவே எங்கள் அம்மா வீக் ஆகிட்டாங்க. அது அப்புறமேட்டு அந்த கர்ப்பப்பையை எடுக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க எடுத்த வாட்டியும் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஆரம்பத்திலேருந்தே அவங்க அவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காங்க. நான் இதை ஏன் இப்போல்லாம் இதை சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்களால ஏதோ ஹேண்டில் பண்ண முடியுது தான். அவங்களுக்கு என்னான்னு தெரியுது. இப்போ ஆம்பளை பசங்களாகட்டும், பொம்பளைங்களோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லேயும் சொல்லித்தராங்க. இப்போ விளம்பரம் வருது, சோசியல் மீடியா இருக்குது. இவ்வளோ இருந்துமே நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி கூட நம்ம ஏதோ ஒன்று இந்த மாதிரி டைமில் நம்ம இன்னமும் பேசுகிறோமா? ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நாங்களே அக்கா தங்கச்சிங்க 4 பேர், ஒரே ஒரு பையன்தான் எங்களுக்கு, ஒரு தம்பி தான். இன்னும் இங்கே 4 பேர்த்துக்குமே 4 விதமாக இருக்குது. அந்த டைம் வரக்குள்ளலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கால் வலியில் துடிப்பா, பயம், அந்த துணியெல்லாம் போட்டு சுற்றிப்பா. இன்னொருத்திக்கு எங்கள் அக்காவுக்குலாம் வவுத்து வலி ரொம்ப அதிகமாக வரும். எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நான் ஆல்ரெடி இப்படி இருக்கிறதுனால என்னோடய பிரச்சனையே தனி. நான் எவ்வளவோ டாக்டர்கிட்ட போயிட்டேன். எனக்கு அந்த டைம் வரக்குள்ளே மாதத்துக்கு ஒரு தடவை அது என்ன, நானும் டாக்டர்கிட்டலாம் கேட்டேன். எனக்கு அப்படியே இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குல்ல, இந்த டைமில் டக்குன்னு என்னமோ ஒரு செகண்டில் எனக்கு உடம்புல ஜில்லுன்னு ஆகிடும். ரொம்ப அந்த அதிகமான எனக்கு தூங்குறப்ப தான் அந்த மாதிரி ஆகுது. ஜில்லுன்னு ஆகிடும். உடனே அது குளிர்காலம் வெளியிற்காலன்னா இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இதாகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். உடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் எத்தனை சொட்டரு போர்வெல்லாம் போத்திட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படி வேர்த்து கொட்டும். பார்த்தாக்கா அந்த வாரத்துலேயே நான் இந்த மென்சன் டைம் இதெல்லாம் வந்துடும். எனக்கு ஒவ்வொரு மாதமும் இப்போ ஒரு 5 வருஷமாக கண்டினியூவாக இது எனக்கு இருக்குது. கேட்டாக்கா என்னோடய எழுத்து அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 40 வயசு நெருங்கின பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க குழந்தைங்க, இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. அவங்க அம்மா கிட்டலாம் நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். கேட்டு இந்த மாதிரி டைமில் எப்படிம்மா இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் பேசிக்கணும். நம்மளும் கேட்க யாருமே இல்லைன்னு நாமளும் கம்முன்னு இருந்துடக்கூடாது. நம்மளோட இதை சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போகணும். நம்ம உடம்ப பார்த்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு டென்ஷன் கவலைகளும் ரொம்பவே அதிகமாக வரும். ஓவர் இதாக அது வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டில் தான்
நாம் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாம்பளும் நம்மளை யார் கேட்குறா, நம்மளுக்கு யார் நான் அவங்க கேட்டால் தான் சொல்லணுன்னுட்டு இருக்கக்கூடாது. நம்ம எழுத்தை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம வீட்டை நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு எதாவது இருந்தால், ஏன்னா நாம்பலாம் அப்போ பிறந்து இந்த அளவுக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ணி வந்துட்டு என்ன அந்த உடம்பு தாங்கும்னு நினச்சிட்டு நம்ம இருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லை. நாம் பாட்டு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம், நமக்கு என்ன அப்படின்ட்டு இருந்தவங்க நம்மளை கவனிக்கிற யார் இருக்கான்ட்டு விட்டுறணும். ஆனால் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்மளை நாம் பார்த்துக்கிட்டா தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சரி, அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு சரியாயிடுச்சு நமக்கும் ஆகிடும், சரியாயிடும். இல்லைன்னா அவங்களுக்கு ஓவராக ஆகிடுச்சு நமக்கும் ஆகிடுமோன்னு பயமாக வேண்டாம். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உடம்பு வேறு மாதிரி இருக்கும். நமக்கு ஏதோ ஒன்று, அதுவும் இந்த பிரச்சனையில் எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ கவலைப்பட்டுக்கிட்டு குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம். நான் ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன்னா, எங்கள் அம்மாவே அப்போ அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அப்போல்லாம் லீவு எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த செஞ்சால் தான் சாப்பாடுங்கிறதுக்குள்ளே அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட சரியாக போகாமல் அப்படியே விட்டு விட்டு தான் அவங்களுக்கு உடம்பு அந்த அளவுக்கு ஆச்சு. சரியான உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம சத்தான உணவு கொடுத்தாலே அவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப இதாக இருக்காங்க. அதனால் இந்த உளுத்தங்கஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுங்க. அவங்கள இப்போ இருந்தே நாம் சத்துள்ள உணவு கொடுத்தா தான். இப்போல்லாம் பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதை நாம் தான் சொல்லி இப்போ சாப்பிட்றத ஒரு 40 வரக்குள்ளே அந்த இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியும். என்னென்னா ரொம்ப கஷ்டங்க. நாங்களாம் வறுமையிலே இருந்ததுனால தான் ரொம்ப எல்லாருக்குமே நாங்கள் நிறையா பேர் பார்க்குறோம். சில பேர் சில பிரச்சனை இருந்தாலும் சில பேருக்கு கரெக்டான டைமில் அதெல்லாம் நின்றுடுது. கரெக்டாகவும் ஒரு 3 நாளுன்னா அந்த கணக்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த சின்ன வயசில் சாப்பிடாம வறுமையில் இருந்ததுனால அதோட 35 40 வயசில் தான் அந்த எழுத்து நமக்கு ரொம்பவே பாதிக்குது. அதோட இது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இதனால தான் இது வந்துச்சா அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது. எல்லா இது உடம்பு தொந்தரவும் வித்தியாசமாக இருக்குது. உடம்பு வலியிலிருந்து ஷோல்டர் வலியிலிருந்து அது என்னென்னு எக்ஸ்ரே எது எடுத்து பார்த்தாலும் தெரிய மாட்டேன். ஆனால் உடம்பு மட்டும் வீக் ஆகுது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம பார்த்துக்கிட்டா தான் இந்த 35 40 வயசு 45க்குள்ளே இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் கவலைப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது அதிகமாக. அந்த மாதிரிலாம் ஆனாக்காவே நமக்கு உடம்பு தன்னாலுமே அது கெடும். அதில் இந்த பிரச்சனைலாம் வந்துட்டாக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. எப்பயுமே நம்ம ஆரோக்கியமாகவும் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசினாவும் இந்த விஷயத்தை பற்றி பேசினாவும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது மூலிமா நமக்கு தெரியும், சரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஏதாவது பண்ணலான்ட்டு. இந்த 45 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் கவனமாக இருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் அவங்க கேட்பாங்க போகலாம், அவங்க நம்மளை கேட்கலையே போகக்கூடாதுன்ட்டுலாம் இருக்காமல் கண்டினியூவாக நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருந்தால் டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லா சத்துண ஆகாரமாக சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக இருந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இந்த பீரியட்ஸை மெனப்பாஸ் டைமில் நம்ம ஈஸியாகவே கடந்து வந்துடலாம். பண்ணியும் வந்திருக்கோம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.